ஹலோ, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் இருக்கா? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சில சுச்சுவேஷனில் ஒரு சில பேருக்கு அதிகமாகவே இருக்கும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒர்க்குக்கு ஒரு டெட்லைன் இருக்குது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, எக்ஸாம் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது அவங்களோட பாடியில் வந்து இமீடியட்டாக ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்கும், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அந்த தாட்ஸ் வந்து ஓவராக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் 3 விஷயம் மட்டும் அந்த டைமில் வந்து செக் பண்ணுங்கள். இதை நம்மளால் இப்போது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இந்த விஷயம் நம்மளுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறமும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா? இப்போ நம்ம கொஞ்ச நாள் இதுலேருந்து ரெஸ்ட் எடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிங்க. ஸோ இப்படி நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு டீப் ப்ரீத் எடுங்க, ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏஐனால் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் நம்மளோட ரெஸ்பான்ஸ்னால ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நம்மளோட ஓன் பேலன்ஸ் தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து கீயே. டேக் கேர் ஆஃப் யுவர் மைண்ட்.